இந்த வீடியோவில் எந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா எக்ஸிம் பேங்கோட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் ப்ரொடியூஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். 2023-24 நோட்டிஃபிகேஷன் இது வந்து எதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா https://ibbs.ibbctnov23 இந்த இதில் போய்ட்டு நீங்கள் வந்து லிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துக்கலாம். வெப்சைட் லிங்க் ஓப்பன்ஸ் வந்து 13/12/2023 1/1/2024 வரைக்கும் இருக்கும். இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஜான்வரியில் சொல்லுவாங்க, 2024 ஜான்வரியில். அதே மாதிரி இன்டர்வியூ ஜான்வரி பிப்ரவரியில் வரும் உங்களுக்கு. இதுக்கான அறிவிப்பும் உங்களுக்கு வந்து இதை வெளியிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பேங்க் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெகுலராக எப்பொழுதும் இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா www.eximbank.india.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மேனேஜர் மிடில் மேனேஜ்மெண்ட் MM2 பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க. எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு 2 வேகன்சியும், ஓபிசி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு 1 வேகன்சியும், டோட்டலாக 3 வேகன்சி இருக்குது. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிற ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதில் எஸ்சி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு 4 வேகன்சியும், எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு 5 வேகன்சியும், டோட்டலாக உங்களுக்கு வந்து அதே மாதிரி நான் கிரிமி லேங்கிறதுல வந்து அதாவது ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு வந்து 3 வேகன்சியும், டோட்டலாக 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 60% மார்க் எடுத்து நீங்கள் வந்து குமுலேட்டிவ் கிரேடில் 60% மார்க் எடுத்தவங்க இதில் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 3. எஸ்டி பிரிவுங்களுக்கு தான் ஏற்கனவே பார்த்தோம், அது மேலே அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அப்படி இல்லைன்னா அண்டுன்னு போட்டு, அப்படி இல்லைனா MBA BGBA வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 இயர் ஃபுல் டைம் டியூரேஷன் இதில் படிச்சிருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க், ஆல் இந்தியா ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷனில், கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு 4 இயர்ஸ் அட்லீஸ்ட் 4 இயர்ஸாவது போஸ்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அடுத்து வந்து மேனேஜர் ட்ரெயினியில் வந்து 60% உங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், 60% மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷனில் MBA BGBA இந்த மாதிரி CA இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்துருந்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் அப்ரைசல், லோன் ஆப்ரேஷன்ஸ் மானிட்டரிங், லைன்ஸ் ஆஃப் கிரெடிட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நியூ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் என்டர்பிரைசஸ், எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட், இன்டர்னல் ஆடிட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது டோட்டல் வேகன்சி 12 வேகன்சி. இதுக்கு வந்து இதில் வந்து ஏஜும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு வந்து எஸ்டி கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு 29 இயர்ஸும், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சேர்ந்தவங்களுக்கு 37 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு வந்து அதே மாதிரி ST SC பீப்புளை சேர்ந்த வரைக்கும் 33 இயர்ஸும், OBC கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 31 இயர்ஸும், BWD கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 43 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா 36,000லேருந்து உங்களுக்கு வந்து 63,840 வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேலரி. அடுத்த ஜாபுக்கு வந்து 48,170லேருந்து உங்களுக்கு 69,810 வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்ட்டுங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, மேனேஜர் இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மார்க்கு, என்னென்ன கொஸ்டின்ங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரீசனிங் அண்ட் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், டேட்டா அனாலிசிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ் பேப்பர் 1 எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங், அதேமாதிரி ப்ரொஃபஷனல் நாலேஜ் கொஸ்டின் 1 கொஸ்டின் 2 இந்த மாதிரி 5 இதில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக மேலே உள்ளதுக்கு வந்து 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 80 மினிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே உள்ளதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் வந்து சப்டோட்டல்னு சொல்லிட்டு 100 மார்க்ஸுக்கு 100 மினிட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 200 மார்க்ஸுக்கு 180 மினிட்ஸ்னு அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து
இதில் வந்து ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட், இதெல்லாம் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபோட்டோகிராஃபெல்லாம் எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக நீங்கள் சொல்லியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற மாதிரி விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணணும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணட்டும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். நம்ம சேனல் யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.